அதிமுகவின் அழுத்தம் காரணமாகவே மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை திட்டம் அமலுக்கு வந்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி மக்களவை தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். பாஜகவில் இருந்து அதிமுக விலகியது திமுகவிற்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசு பணத்தை வீணாக செலவழிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தி அந்த நிதியை பயன்படுத்தி இன்றைக்கு மகளிருக்கு உரிமை தொகை என்ற பெயரை சூட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கூட அண்ணா திமுக தேர்தல் அறிக்கையை நாங்கள் குறிப்பிட்டோம். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா மகளிருக்கு உரிமை தொகை 1500 ரூபாய் கொடுக்கப்படும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முறை சட்டமன்றத்தில் நாங்கள் பேசணும். 27 மாதம் கழிச்சு தான் இந்த மகளிர் உரிமை தொகையை இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி வந்துட்டோம். அந்த விலகி வந்ததிலிருந்து தினம் பேச்சு. நாங்க யாரோட கூட்டணி இருந்தானே இல்ல, உனக்கு என்னையா வலிக்குது, உனக்கு என்ன எரிச்சல் வருது? இது எங்களுடைய கட்சி, எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எடுக்கின்ற முடிவுப்படி நாங்க செயல்படுறோம். அரசு பள்ளியை படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு கூட பாராட்டுவாங்க. இந்த 80 கோடிய எழுதுற பேனாவா அரசு பள்ளி மாணவர் கூட மக்கள் பாராட்டுவாங்க. ஆக அரசுடைய பணத்தை எப்படியெல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. தேர்தலில் பயம் வந்துட்டது, ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. அதனாலதான் புலம்பி தீர்க்கிறாங்க. முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, ஓட்டுக்காக திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குடும்பம் என்று கூறும் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்திற்கு தனது குடும்பத்தினரை மட்டுமே முன்னிறுத்துவதாக தெரிவித்தார். திமுக அரசு அதிமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் தேடுவதாக விமர்சித்தார். நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் என்ற திமுக வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி, திமுக 10% தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார்.